சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய 12வது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களின் மாக்கதை. இதில் திருமலை சிறப்பு என்ற முதல் சரிதத்தில் 22வது பாடலை நாம் இன்று சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளி இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, இந்த பாடலில் முதல் 4 வரியில் சிவபெருமானுடைய அந்த சுவாமி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய அழகை வர்ணிக்கிறார். அடுத்த 4 வரியில் இந்த அனபாயனுடைய உள்ளத்தில் எப்படி பெருமான் தங்கியிருக்கிறார், அவனுடைய பெருமையை சொல்கிறார். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலினுடைய முதலில் பாடலை சிந்தித்துவிட்டு அப்புறமா நம்ம இதுக்கு பொருளை சிந்திப்போமாக. பாடல் 22 பெரிய புராணம். திருச்சிற்றம்பலம். கையின் மான்மழுவார் கங்கை சூழ் சடையில் கதிரிலும் பிறை நறுங் கண்ணீ ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அலப்பரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்கூடை அனபாயன் செய்ய கோல் அபயன் திருமணம் தோங்கும் திருக்கையிலாய நீல் சிலம்பு. திருச்சிற்றம்பலம். அதாவது கையின் மான்மழு கங்கையை சடையில் வைத்திருக்கிறார், கையிலே மான்மழுவையும் வைத்திருக்கிறார் சிவபெருமான். கதிரளம் பிறையை நறுங்கண்ணி அதை தலையில் வச்சிருக்கிறார் பெருமான். அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். தம் இடக்கையில் மானும் வலக்கையில் மழுவும் உடையவரும் சிவபெருமான். கங்கை சூழ்ந்து நிற்கும் திருச்சடையை உடையவர் நம்மளுடைய சிவபெருமான். அதன்கண் ஒளி பொருந்திய இளம் பிறையையும் நறுமணமிக்க கொன்றை மலர்களையும் அணிந்திருப்பவரான மிக பெரியவராய சிவபெருமான். அதான் ஐயர் என்றால் பெரியோர் அப்படின்னு அர்த்தம். அப்படி பெரியோராக இந்த கைலாய மலையிலே நம்மளுடைய சிவபெருமான் பெரியோராக சிவபெருமான் வீற்றிருந்து அருள் செய்கின்ற அந்த தன்மையினாலும் அவருடைய பெருமைகளை அளவிட முடியாது. அப்படி அளவிடற்கு அரிய பெருமையினாலும் தன்பால் வெண்மையான ஒளிமிக்கு இருக்கும் தூய்மையாலும், அதாவது அந்த கைலாய மலை வெண்மை திருநீறு போன்ற மெய்யானது, தூய்மையானது. அப்படி தூய்மையினாலும் வெற்றி பொருந்திய வெண் கொற்றக்குடையை உடையவரும் நம்மளுடைய சிவபெருமான். அப்படிப்பட்டவர். அதுக்கப்புறமா சொல்கிறாரு, செவ்விய செங்கோலை உடையவருமான நம்மளுடைய அனபாய சோழன். அனபாயரனுடைய திரு உள்ளத்தில் ஓங்கி நிற்கும் சிறப்பினை உடைய திரு கைலாயம் என்னும் நீண்ட பெரிய மலையாகும் இந்த கைலாய மலை. அப்படிங்கிறத இந்த அனபாய சோழனிடம் நம்மளுடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து உரைக்கிறார். இந்த பெரிய புராணம் எப்படி ஆரம்பிக்கும் என்பது அடியார் பெருமக்களுக்கு தெரியும். அனபாய சோழன் தவறான சீவக சிந்தாமணி இப்படி தவறான நூல்களை பயின்று தவறான பாதையில் அனபாய சோழன் போகிறான். அவனை தடுத்து நிறுத்திய நம்மளுடைய அமைச்சர் தெய்வ சேக்கிழார் பெருமான், அவருடைய முன்னாள் பெயர் அருள் சிவசிவ, அவருடைய பேர் அருண்மொழி தேவர். அவர் தான் அங்கே அனபாய சோழனுடைய அந்த அரசவையிலே ஒரு மந்திரியாக இருவிற்றிருக்கிறார். அப்படி மந்திரியாக இருக்கக்கூடியவர் இந்த அனபாயன் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா கூட இருக்கிற மந்திரிங்களாவது திருத்துறது அந்த காலம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. மந்திரிகள் ராஜா செய்கிற தவறுகளுக்கு துணை போகிறது இந்த காலம். அது நமக்கு வேண்டாம். சிவசிவா. அப்படி இந்த அனபாய சோழன் தவறான வழியிலே போகிறான். அவனுக்கு எடுத்து சொல்கிறார், அனபாய சோழனே, நீங்கள் செல்கின்ற வழி தவறானது.
எவ்வளவோ சிவகதி இருக்க அவகதி எதற்கு, புண்ணிய செயல்கள் இருக்க இந்த மாதிரி பாவ செயல்கள் எதற்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து உழைத்து, அப்படி என்றால் அப்போ சிவகதி என்றால் என்ன எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி வந்து இப்படி நம்மளுடைய நாயன்மார்கள்லாம் இவ்வளவு சிவபெருமானுக்கு அன்பு செலுத்தி அடியவராகி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி ஆண்டவனுடைய திருவடியை அடைந்த இந்த சிவகதைகள் இப்படி இருக்க நீங்கள் ஏன் இப்படி அவகதைகளை எல்லாம் படித்து அவலமாக போகிறீர்களா என்று சொல்லி அந்த மன்னனை நல்லது சொல்லி சைவ சமயத்தினுடைய இந்த 63 நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தை இந்த அனபாய சோழனிடம் நம்மளுடைய அருள்மொழி தேவராக அவங்க இருக்கிற தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து சொல்லி அவரை திருத்துறாரு. அதுதான் இந்த பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம். அப்படி இப்போ தான் இந்த பாடலில் இப்படியெல்லாம் இந்த கைலாய மலையில் இப்படியெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறது அந்த கைலாய மலையினுடைய சிறப்பை அனபாய சோழனிடம் சுவாமி வந்து அப்படி சொல்லுகின்ற அந்த அமைப்பிலே இந்த பாடல் அமையப்பெற்றது. இப்போ பாட்டு நம்மளுக்கு மறந்துடக்கூடாது. சிவபெருமான் தன்னுடைய இடக்கையில் மானும் வலக்கையில் மழுவும் உடையவருமாக இருக்கிறார். கைலாயத்தில் கங்கை சூழ்ந்து நிற்கும் திருச்சடையை உடையவர் எங்களுடைய சிவபெருமான். அதன்கண் ஒளி பொருந்திய இளம்பிறையையும் நறுமணம் மிக்க கொன்றை மலரையும் அணிந்திருப்பவராக மிக பெரியோராய் சிவபெருமான் வீற்றிருந்த அருளும் தன்மையினாலும், அந்த கைலாயத்தில் அவருடைய பெருமைகளை அளவிடற்கு அறிய பெருமையினாலும், அப்படிப்பட்டவர்கிட்ட தன்பால் வெண்மையான ஒளிமிக்கு இருக்கும் தூய்மையினாலும், சிவபெருமான் தூய்மையானவர் வெண்மையானவர், அதில் தான் அவர் வெள்ளையான கைலாய மலையில் இருக்கிறார். அப்படி வெற்றி பொருந்திய வெண் கொற்றை கொடை உடையவரும் நம்மளுடைய சிவபெருமான். அப்படி அவர் அங்கே இருக்கிறாரு. அவருடைய பெருமைகளை சொல்கிறாரு. யாருக்கிட்ட? செவ்விய செங்கோலை உடையவருமான அனபாயரனுடைய திரு உள்ளத்தில் அவர் இப்போ சிவபெருமான் இருக்கிறார். உள்ளே போயிட்டார். சொல்லுங்கள், ஆஹா இப்படியெல்லாம் அந்த மலை இருக்குதா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறார் அந்த அனபாய சோழன். அப்போ சிவபெருமானை வந்து அவருடைய உள்ளத்தில் போயிட்டார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் இந்த அனபாய சோழனுடைய உள்ளத்தில் ஓங்கி நிற்கும் சிறப்பினை உடைய திருக்கைலாயம் என்னும் நீண்ட மலை, பெரிய மலையாகும் இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்கு இங்கே பொருள் சொல்கிறார். விளக்க உரைன்னு பார்த்தோம்னா ஐயர் என்று இந்த பாடலில் வருகிறது. ஐயர் என்றால் பெரியோர் என்று பொருள். மெய் நமக்கெல்லாம் தெரியும், மெய்யின்னா திருநீர். அந்த அதே வெண்மையாக இருக்கிறதுனால கைலாய மலை, அதனால் இதையும் மெய் அப்படிங்கிற பொருளை கைலாய மலைக்கும் இங்கே ஒப்பிடுகிறார்கள். மெய்யின்னா திரு கைலாயமாம். அப்படி இந்த பாடலில் ஒளி தழைக்கும் பொன்னின் வெண் திருநீர் புனைந்தன அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் ஏற்கனவே நம்ம பாடல் வரும். அதை வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு தழைத்து நிற்கும் வெண்மையான ஒளி கைலாயத்தில். அதனால் அதை மெய் அப்படின்னு சொல்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த நாயனாருடைய சரிதத்தில் மெய் அப்படின்னா திருநீர் அப்படின்னு அர்த்தம். அப்படி என பொருள் கொண்டு அந்த பொருள் கொண்டு ஒளி தழைக்கும் எனினும், அதனால் அங்கே திருநீர் மெய்யாதல் நம்ம இங்கே ரெண்டையும் ஒன்றாக நம்ம சிந்திக்க வேண்டும். அந்த மலை வெண்மையாக இருக்கிறதுனால மெய்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டுமில்லை, மெய்யின்னா உண்மைன்னு அர்த்தம், சத்தியம்னு அர்த்தம். அதை வந்து நம்ம ஞானசம்பந்த பெருமான் சத்தியமாவது நீர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 2வது தமிழ் வேதத்தில் ஞானசம்பந்த பெருமானும் சொல்வதை நாம் இங்கே உணர வேண்டும். அது மெய் ஒளி அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்ந்தார். தம் ஒளி 5ம் 6ம் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் அப்படின்னு 12வது தமிழ் வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் அந்த பாடல் வர்றதை நம்ம இங்கே படிக்கலாம், சிந்திக்கலாம். என வருதலின் அத்தகைய ஒளி எனலுமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அனபாயர் அப்படின்னா அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா அபயம் அப்படின்னா தீங்கு. சிவசிவ அபாயம் அப்படின்னா தீங்குன்னு அர்த்தம். இந்த அனபாயர் அப்படின்னா தீங்கு இல்லாமல் செய்பவர். ஆனபயம் 5ம் தீர்த்து அறம் காத்தலின் அனபாயர் ஆயினார் அப்படின்னு இதில் வந்து எல்லாருடைய தீங்கையும் போக்கி நல்ல ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆனபயம் 5ம் தீர்த்து அறம் காத்தலின் அனபாயர் ஆயினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழியோடு சொல்கிறாங்க. அதோடு மட்டுமில்லை, கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அப்படின்னு சொல்லி 4வது தமிழ் வேதத்தில் 11வது பதிகத்தில் நம்மளுடைய அப்பரடிகள் சுவாமிகள் திருவாக்கும் இங்கே வந்து நம்ம காண்க அப்படிங்கிறாரு. கோட்டம் அப்படின்னா தம் கண் தம்பால் காணப்படும். கோட்டம்னா நம்மளுடைய தம் கண் தம்மால் காணப்படும், சிவசிவ காக்கப்படும் உயிர்களிடத்து உள்ள கோட்டம் அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிர்களையும்
அவர் வந்து நல்லாட்சி பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு தான் அதை அப்படி சுவாமி வந்து இங்கே சொல்கிறாங்க. திருமணம் அப்படின்னா அது இன்னொரு பொருள். அந்த 3 சுழி நான் வரும்போது திருமணம்னா திருமண பத்திரிக்கை அடிக்கும்போது திருமணம் இருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே திருமணம்ங்கிற அந்த சொல் வர்றதுனால திருமணம் அப்படின்னா செம்மையாகிய திருவினை உடைய மனம், அவருடைய செம்மையாகிய திருவினை உடைய மனம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தான் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார் இல்லையா. திரு எங்கே நிற்கிறாரு? நம்ம நாவுக்கரசருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதான் இதில் வந்து அதே மாதிரி இந்த அனபாய சோழனுடைய அந்த திருமணம் அது வந்து செம்மையாகிய நம்ம சிவபெருமான் உள்ளே இருக்கிற அந்த மனம், அதான் செம்மையாகிய திருவினை உடைய மனம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பொருள்படுது. திருநீரின் அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கே அவருக்கு பாடும்பொழுதும் திருநின்ற செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் அப்படின்னு சொல்லி 7வது தமிழ் வேதத்தில் நமக்கு வருது. அப்படி இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது அந்த திருமணம் அப்படின்னா சிவபெருமானை நினைக்கின்ற செம்மை பொருந்திய மனம் அப்படின்னு அர்த்தம். ஆக இது வந்து 22வது பாடல் கைலாயமனுடைய சிறப்பும் நம்ம அனபாய சோழனுடைய இந்த சிறப்பையும் இந்த பாடலில் நமக்கு அருளுகிறார். சிவா திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் 23வது பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.